ஹாய். இன்னைக்கு நம்ம 12 இம்பார்ட்டன்ஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று க்ராலபிள் வெப்சைட்டு, ரெண்டாவது சைட் ஆர்கிடெக்சர், மூணாவது குவாலிட்டி அவுட்பவுண்ட் லிங்க்ஸு, நாலாவது வெப்சைட் ஸ்பீடு, அஞ்சாவது மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், ஆறாவது யூஸ் ஆஃப் HTTPS அண்ட் ஏழாவது யூசர் ஃப்ரெண்ட்லி யூஆர்எல் அண்ட் எட்டாவது வெல் டார்கெட்டட் கண்டென்ட், ஒன்பதாவது கீவேர்ட் ஆப்டிமைசேஷன், 10 இமேஜ் ஆப்டிமைசேஷன், 11 ரீடபிலிட்டி அண்ட் யூஎக்ஸ், 12வது கிளிக் த்ரூ ரேட். இந்த 12 விஷயங்கள் எஸ்இஓக்கு ஆன் பேஜுக்கு இம்பார்ட்டண்ட். ஒன் பை ஒன்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். கிரால் வெப்சைட்ன்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரியான கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கு உண்டான தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது அது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை அனுப்பிச்சு அந்த வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணும். அதை எப்படி சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கும். டைட்டிலில் செக் பண்ணும். நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ், அதாவது உங்கள் ப்ராடக்டுடைய சர்வீஸுடைய கீவேர்டு அதில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அது பேசிக்காக நம்ம சீடு கீவேர்டுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த கீவேர்டு டைட்டிலில் யூஸ் பண்ணியிருக்கோமா, டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோமா, இமேஜ் ஆல்ட் டேக்கில் யூஸ் பண்ணியிருக்கோமா, ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்டில், அதாவது ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு பேஜஸில் ஒரு 2000 வேர்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதில் H1ல யூஸ் பண்ணியிருக்கீங்களா, பிகினிங்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த கீவேர்டு, அண்ட் எண்ட் ஆஃப் த கண்டென்ட் அந்த பேராகிராஃபில் எண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. இப்போ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா robo.txt ஒன்று இருக்கும். அதில் என்ன ஃபைலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத அது சொல்லும். ரெண்டாவது சைட் ஆர்கிடெக்சர். சைட் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு வெப்சைட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்வீசஸ் பேஜ் எடுத்துக்கிறீங்க, சர்வீசஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் ஹோம் இருக்கும், அபவுட்டஸ் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், அப்புறம் காண்டாக்டர்ஸ் இருக்கும், FAQs இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி அதை நேவிகேட் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாக சைட் ஆர்கிடெக்சர் கொடுக்கும். மூணாவது குவாலிட்டி அவுட்பவுண்ட் லிங்க்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவுட்பவுண்ட்றது நம்ம வெப்சைட்லேருந்து அடுத்த வெப்சைட்டுக்கு போகிறது, இல்லை அப்படின்னாக்கா அதே வெப்சைட்லேயே ஒன் டு அனதர் பேஜஸ்க்கோ இல்லை அனதர் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது வெப்சைட் ஸ்பீடு. ஒரு வெப்சைட்டை நீங்கள் டிசைன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வெப்சைட்டை பார்க்குறப்ப ஜஸ்ட் நீங்கள் ஒரு க்ரோம்லேயோ இல்லை ஒரு ப்ரௌசர்லேயோ நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற டைமுக்கு என்ன அப்படின்னாக்கா 1 to 2 செகண்டுக்குள்ளே அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்படி ஓப்பன் பண்ணால் தான் கூகுள் சர்ச் இன்ஜின் வில் கன்சிடர் இது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. அப்போது யூசர் வந்தாலுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இமீடியட்டாக அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ். அப்படின்னா ரெஸ்பான்சிவ் நம்ம சொல்லுவோம். ஒரு வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது எல்லா டிவைஸுக்கும் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கணும். ஒன்று மொபைலுக்கு கம்பேட்டபிலிட்டியாக இருக்கணும். மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்குது. அப்புறம் லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, டேப் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது ரெஸ்பான்சிவாக ப்ராப்பர் கண்டென்ட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அது கொடுக்கணும். ஸோ அதை பேசிக்காக வெப்சைட் டிசைன் டெவலப் பண்ணுறப்போ அதை நம்ம மேக் ஷுர் இட் இஸ் கம்ஃபர்டபுள் வித் தட் ஆர்டர். தென் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ யூஸ் HTTPS. HTTPSன்றது என்ன அப்படின்னாக்கா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் செக்யூர் ப்ரோட்டோகால் நம்ம சொல்லுவோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்ஸ் என்னன்னாக்கா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறப்போ ஸ்லக் யூஆர்எல் சொல்லுவோம். அந்த யூஆர்எல்ல கீவேர்டு ரிலேட்டடான அந்த பேஜை நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லாஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சர்வீசஸ் இன் பெங்களூர், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்.
இல்லை ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்மார்ட் டிவி ஐஃபன் மாடல் டாட் எஸ்டிஎம்எல் அந்த மாதிரி வரும். இல்லை எஸ்டிஎம்எல் யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா ஜஸ்ட் கீவேர்ட் பேஸ்டு யூஆர்எல் வந்துடும். ஸோ வெல் டார்கெட்டட் கண்டென்ட் அப்படின்னாக்கா ஒரு யூசர் வந்து உங்கள் வெப்சைட்டு வராங்க அப்படின்னாக்கா அவங்களை எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தான் வந்துட்டு டார்கெட் கண்டென்ட். அந்த டார்கெட் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகைன் நான் ஃபர்ஸ்ட்லேயே மென்ஷன் பண்ண இப்போ 0:1. ஸோ அதை சேம் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கீவேர்டு ஆப்டிமைசேஷன்ஸ். ஒரு கீவேர்டு வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எத்தனை டைம் யூஸ் பண்ணணும், கீவேர்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ 2 to 3% நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். தென் இமேஜ் ஆப்டிமைசேஷன். இமேஜ் ஆப்டிமைசேஷன்ன்றது என்ன அப்படின்னாக்கா less than 200 KB ஒரு இமேஜஸ் இருக்கணும், ஃபாஸ்ட் லோடிங் இருக்கணும். அதில் வந்துட்டு நீங்கள் கீவேர்டை அந்த இமேஜ் நேமில் யூஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ட் டேக்லேயும் அதே கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ க்ரால் பண்ணுறப்போ வந்துட்டு கீவேர்டை பேஸ் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரீடபிலிட்டி அண்ட் யூஎக்ஸ். ஸோ ரீடபிலிட்டி யூஎக்ஸ் அப்படின்னா as I said ரெஸ்பான்சிவாக இருக்கணும், கிளியர் கால் டு ஆக்ஷனாக இருக்கணும், ப்ளஸ் கண்டென்ட் வந்து பேராகிராஃப் H1 to H6 வரையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட். அப்புறம் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னாக்கா சிடிஆர்னு சொல்லுவோம். கிளிக் த்ரூ ரேட் ஒரு வெப்சைட்குள்ள உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த யூசரை வந்துட்டு நிறைய டைம் எப்படி நம்ம கிளிக் பண்ண வைக்கிறது இல்லை அப்படின்றது. ஸோ அப்படின்னாக்கா நீங்கள் டாபிக் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் உள்ள இருக்குது அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜில் வந்து நீங்கள் ஒரு 10 சர்வீசஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா 10 சர்வீசஸ் டிஸ்பிளே பண்ணுறப்போ வந்து ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக தான் கொடுத்துருப்பீங்க. அதை வந்து நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கும் இல்லை அடுத்த பேராகிராஃபுக்கு இல்லை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா சிடிஆர். ஸோ இந்த சிடிஆர் எவ்வளோ பிள்ளைக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ வித்தின் வெப்சைட்லேயோ இல்லை அவுட் சைடும் வில் கெட் மோர். ஸோ திஸ் இஸ் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஃபேக்டர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நான் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் பற்றி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ளஸ் அது ரிலேட்டடான கண்டென்ட்டும் கொடுக்கலாம். தேங்க்யூ.